உங்களுக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்? இந்த வயசுல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாலா குஞ்சறுத்துருவேன். நீங்க மட்டும் என்ன ப்ரோ பண்றீங்க? செக்ஷுவலைஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த குழந்தை பால் மட்டும் பீரே அடிக்கும். அதுக்கு மீனிங் என்ன? நீ பாத்தியா பீர் அடிக்கிறத? பாத்தியா ஊத்தி குடுத்தியா? நீ எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க இந்த ராம கூட ஓய்ந்துரும். எல்லாருமே ஒரு கமெண்ட் கூட ஒரு சப்போர்ட் பண்ணல இருக்காது. Seriously, I didn't expect this from you. This is too much. We all do mistakes. The one who trolled Meera Mithun has himself adapted her character. Don't put down others for your content. இது எதையுமே கண்டுக்கல. எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, எல்லாமே அப்படி வந்திருக்கு. அடுத்த வீடியோல ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். நமக்கு இதுப்பா நம்ம இருக்கிறவங்க ஏமா இருந்துட்டு போயிடுவோம். நல்லா ஒரு கான்ட்ரவர்சியில கண்டென்ட் போட்டோமா, வியூஸ் எடுத்தோமா, பணம் சம்பாதிச்சோமா, ஒரு கார் வாங்கினோமா, ஜம்முன்னு போனோமா அப்படின்னு இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் நெகட்டிவிட்டி. நீ நெகட்டிவிட்டி கிடையாது. இவங்க உலகமே நெகட்டிவிட்டி. நீ ஒரு பாசிட்டிவான ஆளு. பைத்தியமா நீனு? சத்தியம் பண்ணு. மீரன், யூ நாட் ஃபினிஷ்ட். நான் வருவேன் திரும்பி. வெயிட் பண்ணு ஒரு 2 நிமிஷம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரு. இல்லை ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ண டைம் போடுறேன். அந்த நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பிரசாந்த் ரங்கசாமிக்கு நான் ஒரு கருத்து சொல்லணும். என்னப்பா சொல்ல போறேன்? பிரிப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேச போற அப்படின்னு நினைப்பீங்க. பிரிப்பாவது மயிராவது. எனக்கு அடக்க முடியாத வன்மம் வருது ஃப்ரெண்ட்ஸ். 32 படம் பார்த்தாதான் இந்த படம் புரியுமா? எனக்கு புரியல. அப்புறம் என்ன நீ ரிவ்யூ போடுற? மை டியர் கன்னிஸ், கடந்த சில வாரங்களாக எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேட்ரஸ் கிடையாது, கன்னிஸ். என் சேனலை பூமர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா குட்டி குஞ்சான்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. சாலா குஞ்சறுத்துருவேன். டிடிஎஃப் அண்ணாக்கு எப்படி ஹியூமனிட்டின்னு போட்டு உயிரை வாங்கலாங்க, அதே மாதிரி தான் எனக்கும். டோன்ட் பிலீவ் நோ ஒன்னா, பிலீவ் நோ ஒன்றா மூதேவி. நானே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், என்ன மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு நீ ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆயிட்டு இருக்கியா? ஏண்டா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். கண்டிப்பா வருவாங்க பாரு. பேன் ஜேகே தமிழ் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க? கத்தியை காட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. உனக்கு வெட்ட விழுகும், அமைதியா இருக்கு. அப்படியே உண்மையிலே உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கேன், டிப்ரெஷன் கில்லராக இருக்கேன்னா, உங்கள் அப்பா இல்லாட்டி உங்கள் அம்மாவோட பர்ஸில் போய் ஒரு கார்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். அதை எடுத்துகிட்டு கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லு சாப் சொல்கிறா தம்பி, மெம்பர்ஷிப்பை போட்டு விட்றா தம்பி. கார்டு மேலே அப்படியே எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் 16 நம்பரையும் போட்டு அதை ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டு விட்றா தம்பி. அதனால கண்டிஷன் தவிர்ப்போம் ப்ரோ, புரியுதாடா? இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, கன்னிஸ் வரதான் செய்வாங்க, நீ பொறுத்துட்டு போகணும். நான் என்ன புண்டைக்கிறா பொறுத்துட்டு போனோம்? அதனால இந்த வீடியோட சம்மரி என்னன்னா, சிம்பிளா சொன்னோம்னா, குஞ்ச விடுறாடே. என்னோட IQ 160. இது ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் இது பீத்திக்கிறதுக்காக சொல்ல. அப்புறம் என்ன?
இந்த வீடியோலாம் பார்க்குறேன்னு தலை விதிடா. சை, பிரியாணி மேன் ஆபாசம் தவிர்ப்பான். இவன் யாரு? இவன் ஹிஸ்ட்ரியை கிளறுங்க. இவனே ஒரு கிரிஞ்சி தாயலி தான். நான் வந்து வீகனாக மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு சென்ஸ் வந்தது. நான் வந்து எல்லா ரிசர்ச் பேப்பரும் படிக்கணும், எல்லா ரிசர்ச் பேப்பரும் படித்து வீகனிசம் பற்றி எல்லாம் மேலே. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்லாம் கிறுக்கு கூதியா? இதுக்கு பேர் தான் கியூட் கிரிஞ்ச். எல்லாரும் இந்த பூனைக்கிட்டே போய் வம்பிருக்காங்க. நம்ம சுயல் ப்ரோவா இருக்கட்டும், இந்த ப்ரோவா, இந்த அக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பூனைக்கிட்டே போய் வம்பிருக்காங்க. ஆளு புண்ட நான் தான் கிடைச்சேன்னா போடாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கைஸ் தோணுது. உனக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயமா? பேசுவே, என்னமோ பேசுறா. ட்ரெண்டிங்ல இருக்க டாபிக் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுப்பியே, இப்ப இருறா வேண்டாம், ஏன்ட்ட வந்து கேள்றா இன்டர்வியூ. வெட்டிடுவேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். என்னடா பேசுற நீ பூண்டு? பிஹைண்ட் புக்ஸ், உன்னால என்ன முடியுன்றத நீ காட்டிட்ட, என்னால என்ன முடியுன்றத நான் காட்டிட்டேன். இனிமே மேல இருக்கவன் பாத்துக்குவான், மேல இருக்கவன் பாப்பான் ஒன்னு ஒரு நாள். அண்ணால சிரிச்சான், அண்ணால அணைச்சான்,